ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மரைன் அகாடமி. காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 3 ஃபீட்லேருந்து 4 ஃபீட்டோட அப்டேட் டேங்க் தான். இது வந்து ஒரு ரீசெட்டப் கஸ்டமர் தான். நம்ம கஸ்டமர் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்தாரு. அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அவர் 3 ஃபீட் வச்சாச்சு. தீபண்ண உங்களை பற்றி தான். ரொம்ப நாளாக நீங்களே வீடியோ போட மாட்டியாடா நீங்கள் பார்த்து கேட்டுட்டீங்க. சாரிண்ணே டிலே ஆகிறதுக்கு. வீடியோ இறக்குறோம், மறக்காம நீங்களும் பாருங்க. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு 3 ஃபீட் டேங்க் வைக்கணும். சரி, ஓகே 3 ஃபீட் டேங்க் வைக்கலாம். 3 ஃபீட் டேங்க் வச்சாச்சு. அகைன் நாங்கள் எல்லாமே செட் பண்ணி சூப்பராக செட் ஆகி அவர் வந்து ஒரு ரிவ்யூவே கொடுத்துருந்தார் நம்மளுக்கு. கிளைண்ட் ரிவ்யூ கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது காய்ஸ். அவங்க மனசு சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட் ரிவ்யூ கொடுப்பாங்க. 3 ஃபீட்ல அவர் நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே செஞ்சாரு. ஆனால் பயோலோ டாப் ஆஃப் பண்ணிடலாம், ஆனால் யூவி பொண்ணா போட்டுடலாம். எதுக்குமே அவர் வந்து வேண்டான்னு சொன்னதே இல்லை. காரணம் என்னன்னா, அவர் கீழே சம்ப ஃபில் பண்ணாதான் மேலே ஃபிஷ்ஷோட முடிவு தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க எவ்வளவுக்குள்ள கீழே ஸ்டோரேஜ் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள மேல விட்டா பக்காவா நிற்கும். அப்போ அவர் வீட்டுல எல்லா ஃபிஷ்ஷுமே செட் ஆயிடுச்சு கேஸ். அவர் வீட்டுல வச்சிருந்தா குரான் ஏஞ்சல், ஆரஞ்சு ஷோல்டரு, ஸ்கோபாஸ் டேங்க்கு. அவர் குரான் ஏஞ்சல்ல 2 இன்ச்ல விட்டேன், 3 இன்ச் வரைக்கும் வளர்ந்துச்சு. ஃபாக்ஸ் நிறைய மீன் விட்டோம். எல்லாம் வளர்ந்து அவர் வீட்டுல அடி வாங்கிச்சு. எப்படி அடி வாங்கிச்சுன்னா, ஒரு மீனை பறக்க விட்டாங்க. குரான் ஏஞ்சல் வந்து அது அவ்வளவுக்குள்ள செட் ஆகி அக்ரெசிவ் ஆகி அடிச்சு பறக்க விட்டுருச்சு. ஜம்மனி வெளியில விழுந்துருச்சு. அப்புறமா அவர் சொன்னாரு, நம்ம ஒரு 4 ஃபீட் மாத்தினா மட்டும்தான் செட் ஆகும்னு சொன்னாரு. ஓகேண்ணே, ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட், ஸ்கிம்மர், என்னென்ன மெயின் டேங்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து டேங்கை மாற்றணும். டஃபன் டேங்க் போட்டு 4 ஃபீட் வச்சு ஃப்ரண்ட் அல்ட்ரா கிளியர் கிளாஸ்ல போட்டு பக்காவை கொடுத்தாச்சு. அவரும் ஹாப்பி ஆயிட்டாரு. நம்ம மேக்ஸ் பெட் லைட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். அகைன் வந்து அந்த டேங்க்ல திருப்பி எல்லாமே அப்டேட் விட்டு திருப்பி அவர் அந்த 4 ஃபீட் வச்சது காரணமே பர்பிள் டேங்க் விடணும் தான். வச்ச உடனே பர்பிள் டேங்க் விட்டாச்சு. இது எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உடனே தான் ஃபிஷ் விட்டோமே. 3 ஃபீட்ல இருந்து எடுத்து பக்கெட்ல போட்டு திருப்பி பக்கெட்ல இருந்து எடுத்து அப்படியே 4 ஃபீட்டுக்கு மாத்தி விட்டுட்டோம். அதெல்லாம் நான் எந்த ஃபிஷ்ஷுமே நான் கிடைக்கோ எதுவுமே கொண்டு வரல, அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். காரணம் என்னன்னா, நம்ம பயோலோட் பக்காவை கொடுத்துருப்போம். ரெண்டாவது நம்ம சிஸ்டம் வந்து பக்காவா இருக்கும். மெயின் ரீசன் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன், அதனால அவருக்கு தைரியம் ஜாஸ்தி. அதனால நம்ம வந்து கவலை பண்ண அவசியம் இல்லை. எனக்கு கான்செப்ட் தெரியல காய்ஸ், இந்த டைம்ல இது பண்ணா நிற்கும் நிற்காதுன்னு. அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்ததுனால பக்காவா வந்துச்சு. அவர் டேங்கும் சூப்பரா வந்துச்சு. அவரும் வந்து இப்ப ஹாப்பியா இருக்காரு. அந்த வீடியோ போடுறேன், மறக்காம பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து வேற வீடியோக்காக உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.